ஓகே, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. இப்போ நம்ம செய்திக்கு போகிறோம். ஓகே, செய்தியை கொடுக்க போகிறது யார் கொடுக்க போகிறா? ஐயோ சாரி, நான் தான் கொடுக்க போகிற மாதிரி இருக்குது. நான் தான் கொடுக்குறேன். அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர்ட். நான் ஒரு ப்ரைவேட் குரூப்பில் சீஃப் அட்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவோட கிருபையில் இயேசுவோட ஊழியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பேர் உமாசங்கர். நான் 1990 பேட்ச் ஐஏஎஸ், 24வது வருஷம் ரிட்டையர்டான அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இன்னும் வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை சும்மா இல்லை, ஏசப்பா கொடுத்துட்ருக்கிறாரு, வருமானத்துக்கு வேலை கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் வேலை இயேசுவுக்கு சீஷனாக மேய்ப்பனாக வேலை பார்த்துட்ருக்கிறேன். எட்வர்ட் வந்து எனக்கு ஆவிக்குரிய மகன். இங்கே இருக்கிறதெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள். அவங்களுக்கு நான் மேய்ப்பன். அவங்களுக்கு மேய்ப்பன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு நான் ஊழியக்காரன்னா வேலைக்காரன். அவங்களுக்கு நான் வேலைக்காரன் கூட. நீங்கள் பார்க்கலாம், எல்லா கேபிள் போடுறது எல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இது மற்ற மாதிரி கிடையாது. உண்மையான வேலைக்காரன். கேபிள் போடுறது, எல்லா வேலை, ஆடியோ செக் பண்ணுறது, இந்த வீடியோ கேமராலாம் கொண்டு வருது, லைட்ஸை போட்டு செக் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆமென். இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கும் போட்டிருக்கேன், போய்கிட்டு இருக்கு. என்னென்ன வேணுமோ பிள்ளைகளுக்கு அதை எடுத்து பண்ணுவோம். அதுதான் வேலைக்காரனோட வேலை. ஸோ அந்த வேலைக்காரன் வேலையை, அதுக்கு பேர் தான் ஊழியக்காரனா வேலைக்காரன். ஆமாம், அந்த வேலைக்காரன் வேலையை ஒழுங்கு மரியாதையாக பண்ணுறேன்னான்னு அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். சில நேரம் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல. பட் இப்போது இந்த நிமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு வேலை? தேவ ஊழியக்காரில் வேறு, அது வேறு. உங்களுக்கு இயேசுவோட பிள்ளைகளுக்கு வேலைக்காரன். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இப்போது இந்த திருமணம் குறித்த செய்திக்கு முன்னால் ஒரு சின்ன செக். திருமணம்ங்கிறது ஓகே, உங்களுக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற செய்தி என்னன்னா, ஃபஸ்ட்டு தேவ நீதி. பரலோக தேவன் பல தேவ நீதிகளை கொடுத்துருக்கிறாரு. அதில் முக்கியமான தேவ நீதி திருமணம். தேவ நீதினாலும், தேவ சித்தம்னாலும், தேவனுடைய திட்டம்னாலும், தேவனுக்கு பிரியமானதுனாலும், தேவனுடைய கட்டளை எல்லாம் ஒன்று தான். அதை வந்து மீறக்கூடாது. அதில் சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கிறாரு. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி மனுஷன் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. இதுதான் அந்த தேவநீதி. இந்த தேவநீதியில் இப்போ நீங்கள் ஞானஸ்நானங்கிறது இன்னொரு தேவநீதி. இப்போ ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தெளிவாக கொடுத்துருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண் பெண் திருமண வாழ்க்கைனாலே ஆண் பெண் திருமண வாழ்க்கை தான். பைபிளில் பெண்ணுக்கு பெண் திருமணம், ஆணுக்கு ஆண் திருமணம், அந்த அவலட்சணம், அதுக்கு அருவருப்புன்னே சொல்லியிருக்கிறாரு. அது அருவருப்பு, அது பைபிளில் கிடையாது. அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன், ஆண் பெண் திருமண வாழ்க்கைக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஏசப்பா எதில் கொடுத்துருக்காரு? மத்தேயு 19 3-11, மார்க் 10 2-12, லூக்கா 16, 18 வசனங்கள். இதில் குயிக்காக ஒரு வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து அந்த தேவநீதி என்னன்னு குயிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பிறகு 3 முக்கியமான செய்திகளை ஏசப்பா கொடுத்துருக்கிறார். 3 முக்கியமான செய்திகளை கொடுத்துருக்கிறார். அன்பு, திருமணத்தில் அன்பு. அப்புறம் தலைமைத்துவம் முக்கியமான செய்தி. சீஷர்களுக்கு அது இருக்குது. தலைமைத்துவத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்காரு? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 3ல் அட்லீஸ்ட் 1ஆவது கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா காலதாமதமாக இருக்கனால 1ஆவது கவர் பண்ண முயற்சி பண்ணுவோம். தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம்ங்கிறது எப்படி பழைய ஏற்பாட்டில் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதை இயேசு எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறுத்தியிருக்கிறார். அந்த தலைமைத்துவத்தை கொடுத்துருக்காரு. யாருக்கு? கணவனுக்கு. அந்த தலைமைத்துவத்திலிருந்து கணவன் விலகும்போது குடும்பம் பாதுகாப்பு விட்டு வெளியே போயிடுது. அந்த வசனங்களை நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக ஏசப்பா கொடுத்துருக்காரு. ஏன்னா இது தேவநீதிங்கும் போது அந்த தேவநீதியை விட்டு நம்ம லெஃப்ட் ரைட் விலகும் பொழுது தேவ பாதுகாப்பு விட்டு வெளியே போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், தேவநீதியை விட்டு நம்ம விலகும் பொழுது, அங்கே போகும் பொழுது எவ்வளோத்துக்கு டிவியேட் ஆகிறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு பாதுகாப்பு நம்ம விட்டு வெளியில் போகுது. அப்போது குடும்பத் தலைவன் தன்னுடைய கடமையில் கரெக்டாக இருந்தான். தலைமைத்துவம், அதாவது லீடர்ஷிப் கொடுக்கணும், ஃபர்ம் லீடர்ஷிப் கொடுக்கணும். அந்த லீடர்ஷிப் கொடுக்கும் பொழுது மனைவி பிள்ளைகள் எல்லாரும் 100% பாதுகாக்கப்படுறாங்க. பிசாசால் ஒன்றும் பண்ண முடியாது. வியாதியெலாம் வராது. வியாதியெல்லாம் போன்னு விரட்டி விட்டுறலாம். தரித்தனம் வராது. கடன் மாதிரி பெரிய பெரிய பேய்கள்லாம் பிடிக்காது. அழகாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது முக்கியமாக இந்த தலைமைத்துவத்தை இயேசு வந்து கணவருக்கு கொடுத்துருக்காரு. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம்.
ஆனால் இயேசு மத்தேயு 19 அழகாக அதை விளக்கியிருக்கிறார். ஸோ குயிக்காக நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இயேசு சொன்ன வார்த்தை அதுதான் வேதம். ஆவியானவர் சொல்கிறது ரிமைண்டர். யோவான் 14:25-26 சொல்கிறாரு, இவைகளை நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொன்னேன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆவியானவர் நினைப்பூட்டுவார். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? இயேசு சொன்னது தான் பின்பற்ற வேண்டிய வேதம்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம மத்தேயு 19வது அதிகாரத்தில் குயிக்காக அந்த வசனங்களை பார்க்குறோம். இது இன்றைக்கி இங்கே திருமணம் ஆகிற எட்வர்ட் தம்பி மகள் சலோமி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை எங்கே இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும். எங்கே 4 ஓகே ஹேவ் வி கோ 4 கொடுக்குறாரு. அவர்களுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது பதில் கொடுக்குறாரு. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? சொல்லிட்டு அடுத்த சொல்கிறார், இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இந்த கேள்வி பதிலாம் நமக்கு தான் எழுதியிருக்கிறாரு. அப்போ தான் நமக்கு புரியும். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனத்தை செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். இதான் இதில் இது வசனம். இந்த வசனத்தில் உள்ள தேவ நீதி என்ன அப்படின்னு குயிக்காக நம்ம பார்க்கலாம். படன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் அவர் கொடுக்குற தேவ நீதி நான் உங்களுக்கு அப்படியே விளக்குறேன். ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அர்த்தம் என்ன தெரியுமா ஐயா? இந்த பிள்ளையை உருவாக்கும் போது, இவரை சிருஷ்டிக்கும் போது கணக்கு போட்டார். இந்த பிள்ளையும் சிருஷ்டிக்கிறது கணக்கு போட்டார். இவரை சிருஷ்டிக்கும் போது அந்த பிள்ளைக்கும் ஏற்கனவே போட்டாச்சு, ஆங்கர் போட்டாச்சு. எப்போதுமே அவர் இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணாக ஒரு சிருஷ்டித்தாருங்கிறதுக்கு அர்த்தம் எப்படின்னா, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னா ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. அப்படி தான் ஆணும் பெண்ணுமாக ஜோடியாக தான். இது ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. ஏசப்பா அதை ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பையன் இருக்கிறார, உங்கள் பையன் இல்லை ஐயா, உங்கள் பையன் பிறக்கும்போது இந்த பிள்ளைக்கு அவர் என்ன போட்டார்? சலோமிக்கு ஆங்கர் போட்டார். இந்த தம்பதி வழியாக 4வது பிள்ளைய அதை பிறக்கணும்னு அங்கே டிக் மார்க் பண்ணிட்டார். ஹலோ மகளா சலோமி, கொஞ்சம் இங்கே பாரு, நல்லா கண்ணிலலாம் நல்லா அழகாக இதெல்லாம் போட்டிருக்கீங்க, நல்லா மேக்கப் போட்டு நல்லா இருக்கிறீங்க மகா, குட். இந்த மகளை சிரிக்க வைக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் மகளா, நீங்கள் பிறக்கும்போது பார்த்தா அங்கே ஏற்கனவே டிக் மார்க் அங்கே போட்டு கட்டத்தில் டிக் மார்க் போட்டாச்சு, எட்வர்டு அங்கே இருக்கிறாரு அப்படின்னு. அந்த தேவ நீதி இப்போ நிறைவேறுது. ரைட்? கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இதை புரிஞ்சுக்கோங்க. இதனால் இதில் போடலை, உங்களுக்கு பவர் பாயிண்டில் போடலை. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படின்னா கணவன் மனைவியாக தான் உண்டாக்கியிருக்கிறார். 2வது தேவநீதி, இது நிமிஷம் புருஷன் தன் மனைவி. 2வது தேவி, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். மத்தேயு 19:5, மார்க்கு 10:7-8. அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆண் மகன் தலைவனாகிறான். அவன் குடும்பத்துக்கு தலை. அவன் அதுக்கு பிறகு யார் கண்ட்ரோலில் டைரெக்டாக வரான்னா, டைரெக்டாக ஏசப்பா கண்ட்ரோலில் வரான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆண் மகன் அம்மா அப்பா கண்ட்ரோலில் கிடையாது, மனைவி கண்ட்ரோலும் கிடையாது, நேரடியாக தேவனுடைய கண்ட்ரோல். ஆமென் சொல்லுவோமா? ஸோ இதை சொல்கிறாரு. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்படின்னா இந்த ஒரே மாம்சத்துக்கு அடுத்தது பார்ப்போம். 3வது தேவநீதி, இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். மத்தேயு 19:6. ஒரே மாம்சம்யா, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நீங்கள் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா எட்வர்ட்?
நீங்களும் சலோமியும் ஒரே மாம்சம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சரீரம், ஒரே சிந்தனைலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன் ஸ்பிரிட். ஒன் ஸ்பிரிட்லாம் அதெல்லாம் எல்லாம் யூட்டோப்பியன் ட்ரீம். ஒரே மாம்சம் கொஞ்சம் அட்டெம்ப்ட் பண்ணுங்களேன். ஃப்ளஷ், ஒன் ஃப்ளஷ் அப்படிங்கிற. ஓகே சலோமி மகளே பேசுவியா? ஓகே, ரெண்டையும் பிரிக்க முடியாது. சூப்பராக போட்டா, கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இதான் அதாவது நான் இந்த மகன் ஆன்சர் பண்ணுவாளோ வெக்கப்படுவாளோன்னு பார்த்தா டமார்னு போட்டா. பிரிக்க முடியாது. ஒரே மாம்சம்னா பிரிக்க முடியாத பந்தம். இதுதான் தேவநீதி. அதாவது கணவன் சென்னையில், மனைவி திருநெல்வேலியில் வேலை பார்க்கறது, இது திருமணமே அல்ல. இது தேவனுடைய திட்டம் கிடையாது. இதுதான் ரூல், தேவநீதி. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்படின்னா இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்ச நாளில் இன்னையிலிருந்து கடைசி வரைக்கும், வருகை தாமதித்தா அது வரைக்கும் 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் பிரியக்கூடாது. பிரிஞ்சிட்டா இந்த தேவ நீதி மீறப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த தேவ நீதி மீறப்படும் போது என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு தேவ நீதியும், அந்த தேவ நீதினாலும் தேவ கட்டளைனாலும் ஒன்று. இதை வயலேட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சி போயிடுது. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் குறைஞ்சி போயிடுது. 2வது அந்த அளவுக்கு பாதுகாப்பு போயிடுது. தேவனை விட்டு தூரம் போயிடுதோம். ஊழியெல்லாம் பண்ண முடியாது. மனைவியை வேறு இடத்துல வேலை பார்க்க வச்சுட்டு, இல்லைன்னா மனைவியை பிரிஞ்சுட்டு ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னால் நாட் அட் ஆல் பாசிபிள். பிசாசுக்கு ஊழியம் பண்ணலாம். அது இயேசுவுக்கு பண்ணுற ஊழியம் இல்லை, அது சத்துருவுக்கு பண்ணுற ஊழியம். அப்போ கிளியராக பிடிக்கணும். இப்போ இதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கள். 3வது தேவநீதி. புரிஞ்சுதா எட்வர்ட் தம்பி? மகளை புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் தான் ஆன்சரே பண்ணீங்க. பிரியக்கூடாது. அதாவது என்ன தான் சம்பளம் கிடைக்கிது, என்ன தான் சிச்சுவேஷன் அப்படின்னாலும் என்ன பண்ணக்கூடாது? பிரியக்கூடாது. ஓகே, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மாதம் லீவ் தரோம், கொடுத்துடலாமா? அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் லீவ் கொடுக்கலாமாங்க? எல்லோரும் என்ன ஒரு மூணாமூச்சியாக இருக்கீங்க. 2 மாதம் அந்த பிள்ளைக்கு லீவ் கொடுத்து அம்மா வீட்டுக்கு போகலாமா? கொடுக்கக்கூடாது. நான் கொடுக்கல. நான் என் மனைவிக்கு பிள்ளைக்கெலாம் நான் லீவ் கொடுக்கல. ஆமாம், பிள்ளைக்கெலாம் லீவ் கொடுக்கல. திருவாரூரில் சப் கலெக்டராக இருந்தேன். எங்கள் ஊரில் நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹைதராபாத்துக்கு அனுப்ப மாட்டோம். 2வது பிள்ளைக்கு நாங்கள் அனுப்பினோம். ஏன்னா எனக்கு த்ரெட் இருந்ததுனால சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். ஹைதராபாத்துக்கு அனுப்பிவிட்டோம். லீவ் கொடுக்கல. பட் லீவ் கொடுக்காதது நல்லது தான். நீங்களே வச்சுக்கலாம். வேணால் ஒரு 60 நாள் லீவ் கொடுக்கலாம். அம்மா அப்பா வீட்டுக்கு சரி போயிட்டு வா, குழந்தை பெற்றுட்டு வா, அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ நான் மனைவிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை குழந்தை கன்சீவ் ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பணும், அவங்களோட ப்ரிவிலேஜ். நான் அதில் தலையிடலாமா அப்படின்ட்டேன். ஆமாம், நமக்கு அது தெரியல, அவங்க சொல்லலாம் அது அவங்க ப்ரிவிலேஜ் அப்படின்னாங்க. சரி 60 நாள். மற்றபடி பிரியக்கூடாது. வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு பிரியக்கூடாது. இந்த தேவ திட்டம். அடுத்தது இதனால் அவர் சொல்கிறாரு, ஆகையால் தேவநீதி 4, ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவன். ஆமென் சொல்லுவோமா? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவன். என்ன கண்டிஷன்னாலையும் ஆண் பெண் திருமணத்தை இயேசு நிகழ்த்தி வச்சிட்டார்னா பிரிக்கக்கூடாது. ஸோ அதை சொல்லிட்டார். அது பிரிச்சா போச்சு, எகைன் பிரிஞ்சா என்னாச்சு? எகைன் ஆசீர்வாதம் போச்சு, பாதுகாப்பு போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ 5வது தேவநீதி சொல்கிறாரு, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனத்தின் நிமித்தம் செய்தது நிமித்தமே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலை. இது தேவநீதி 5. இயேசு சொல்லியிருக்கிறார் 5வது. தேவநீதி 6, தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். இது தேவநீதி 6. இதெல்லாம் மத்தேயு 19 இயேசு பேசினார அந்த வசனத்திலேருந்து எடுக்கிறோம். ஓகே, அடுத்தது இது ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த தேவநீதி 6 புதிய கட்டளை. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் கிடையாது, புதிய கட்டளை. அது சொல்கிறாரு, புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். லூக்கா 19:18. தேவநீதி 6 இது வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டார் பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு. இப்போ தேவநீதி 7, மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவராக இருப்பாள். இது வரைக்கும் ஆம்பளைக்காக சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ நேர ஸ்திரீக்கு சொல்லிட்டாரு, நீ தள்ளிவிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் முடிக்க முடியாதுன்ட்டார். அங்கேயும் போட்டார். சரியாக கிடிக்கிப்படி போட்டிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் தள்ளுதல் சீட்டு கொடுங்க, அவர் சீட்டு தள்ளு போ ஏக்கு, அடுத்தது ரோசி தள்ளு, மாலதி தள்ளு, மாமி தள்ளு,
அரும்பு, தள்ளு, இப்படி தள்ளுதல் சீட்டு போடலாம். அதுக்கு பேரே தள்ளுதல் சீட்டு. ஒரு சீட்டை வச்சு எழுதி எதை சீட்டை தள்ளி போடலாம், தள்ளுதல் சீட்டா அதுக்கு. அது தள்ளுதல் சீட்டா. எதுவா? மனைவியை லெஃப்ட் ரைட் தள்ளி விடலாமா. அவ்வளோ அழகாக வச்சுருந்துருக்குறாங்க. ஏசப்பா சொல்லிட்டாரு, மனைவியை எவனும் தள்ளி விட முடியாதுன்ட்டார். நீ தள்ளி விட்ட பரலோகம் வர முடியாது, பரலோகம் வர முடியாதுன்ட்டார். அப்போ சார் எனக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்கும். எஸ் சார் பார்த்துக்கோங்க சார், எனக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன வசனத்தில் மனைவிக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான் சொல்லுவோம். அடுத்தது தேவநீதி 8, விபச்சாரக்காரன் பரலோகம் வரமாட்டான். எல்லாம் சொல்லிடுறாரு. மனைவியை தள்ளி விட்டால் விபச்சாரம் செய்கிறான், புருஷனை தள்ளி விட்டால் விபச்சாரம் செய்கிறான், வரிசையை சொல்லிட்டு வர்றாரு. ரிசல்ட் என்ன? விபச்சாரக்காரன் பரலோகத்துக்கு வரமாட்டான். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராந்திரிக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக்கி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இப்போது சொல்லிட்டார். இப்போ விபச்சாரம் பண்ணால் வர முடியாது. அப்போ தள்ளி விட்டா பரலோகம் கிடைக்காது. வேறெல்லாம் கிடைக்கலாம், வீடு கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், சொத்து கிடைக்கலாம். கடைசியில் என்ன கிடைக்காதுமா? பரலோகம் கிடைக்காது. உலகத்தில் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க, அவர் 15 பொண்டாட்டி வச்சுருப்பார். அவர் 15 பொண்டாட்டி வச்சுருக்கலாம். அவருக்கு பெரிய ஆள் இல்லை, 15 பொண்டாட்டி வச்சுருக்காருல்ல, அதனால் அவருக்கு பெரிய பேர் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் கடைசியில் வர முடியாது. நம்ம ஐயா போட்டு விட்டார். அவர் தான் ரூலு. வெளிப்படுத்தல் 21:8. அப்பா பெரும் பொண்டாட்டிக்காரரே, நீ பரலோகம் வர முடியாது அப்படின்ட்டார். ஆமேன்னு சொல்லுவோமா? தேவ நீதி பயங்கரமாக இருக்கிறாரு புதிய உடன்படிக்கையில். அப்படின்னா இது எல்லாருக்கும் பாடம். இது எவ்வளோ முக்கியம். திருமணங்கிறது, ஆண் பெண் திருமணங்கிறது எவ்வளோ முக்கியம். பரலோகம் எவ்வளோ முக்கியப்படுத்தி இருக்கிறது, இயேசு எவ்வளோ முக்கியப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் டிசிப்ளின் வந்திருக்கு. நம்பர் 1 டிசிப்ளின் வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் டிசிப்ளின் கிடையாது. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் இயேசு பேசின பிறகு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? சலமி மகளை பாதுகாப்பு கிடைச்சிருக்கு உனக்கு. கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லித்தரல சரியா. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன மத்தேயு 19 படித்த வசனமே, இதன் மூலம் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு பயங்கரமான பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. தள்ளி விட்ட நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்கலாம், நீ பரலோகம் மட்டும் வர முடியாது. அப்போ பரலோகம் வேணும்னு ஆசைப்படுறவன், பரலோக தேவனோடு கனெக்ட் பண்ணணுங்கிறவன், அவன் என்ன பண்ணுவான்? எச்சரிக்கையோடு இருப்பான். அவன் இன்னும் டைட் பண்ணிட்டார். மத்தேயு 5:27 சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் எப்படியா? மத்தேயு 5:27, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடே விபச்சாரம் செய்தாயிட்டுங்கிறார். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டுட்டார். ரொம்ப டைட்டன் பண்ணிட்டார். இதை டைட்டன் பண்ணி கடைசியில் பெனிஃபிஷரி, அல்டிமேட் பெனிஃபிஷரி யார்? இதை புரிஞ்சுக்கணும். செலவி மகளே, அல்டிமேட் பெனிஃபிஷரி யாருமா? இயேசுவோட வசனத்தினால அல்டிமேட் பெனிஃபிஷரி யார் மகளே? நாங்கள் தான். எட்வர்டு பயப்படுவாரா? வேற பக்கம் லுக்கூட பயப்படுவாராமல? லுக்கூடவே பயப்படுவார். அப்புறம் எங்கிட்டு அங்கே பிடிக்கிறது? ஐயா, உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு யாரையா கொடுக்குறான்? யாரையா? என்னையா கமலநாதன், கொஞ்சம் பேசுங்கய்யா. பாதுகாப்பு தேவன் கொடுக்குறார். தேவனா இயேசுவா? இயேசுவோடைய வசனம். உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? மத்தேயு 19 இயேசு உங்கள் மகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு தானம்மா? இது பழைய ஏற்பாட்டில் இருக்காம்மா? பழைய ஏற்பாட்டில் சாலமோனுக்கு இருந்தது 1000. 1 ராஜாக்கள் 11:3-4, 1 2 இல்லை, 700 + 300. தேவன் அதை தப்புன்னு சொல்லலை. அதை அவர் தப்புன்னு சொல்லலை, வச்சுக்கலாம். அங்கெல்லாம் அப்போ அதெல்லாம் பெர்மிட்டட். இப்போ 1க்கு மேல் லுக்கு விட்டாலே அவுட்டு. அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு முதல் முறையாக 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு தாம் பெண்களுக்கு, தாம் பெற்ற பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தாரு, கனம் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுவோமா? அப்போ இயேசுவோட வசனத்தை பின்பற்றும் போது இந்த தேவ நீதியை நம்ம பின்பற்றும் போது இயேசுவுக்குள்ளே இருப்போம். எல்லா ஆசீர்வாதமும் இயேசுவுக்குள்ளே தான். இயேசுவுக்கு வெளியில் ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஐயா, அதில் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நின்றுருக்கோம் ஐயா. லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனில் நின்றுருக்கோம். கொண்டு போடுவோம் அப்படின்னு 4 டீம் இருக்காங்க. வந்து பாருங்க,
தொட முடியாது. இயேசு கூட இருந்தும் தொட முடியாது. வந்து வார் அப்படின்னோம், ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள துரத்தி கல்லெறிஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இயேசு கூட இருந்தால் அவ்வளோ பாதுகாப்பு. அப்போ தேவ நீதியை நம்ம பின்பற்றணுயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இயேசு வாய் திறந்து பேசின வசனம் முக்கியம் ஐயா. இயேசு வாய் திறந்து பேசின வசனம் அது நியாயம் தீர்க்கும். யோவான் 12:48 சொல்கிறாரு, என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது உண்டு, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இதை சொல்லிட்டாரு. இயேசுவோட வசனம் நியாயம் தீர்க்குன்ட்டாரு. இயேசு வாய் திறந்து பேசின வசனத்தை நம்ம மீறக்கூடாது. இப்போ நமக்கு தெரியுது இயேசு ஏன் முதல்ல கானாவூர் கல்யாணத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார். இப்போ புரியுதா ஐயா? எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. இயேசு இப்போ ஏன் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண விழா எது? இயேசு முதல்ல பார்ட்டிசிபேட் விழா எது? கானாவூர் கல்யாணம். யோவான் 2வது அதிகாரம். அவர் செய்த முதல் அற்புதம் எது? கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக்குனாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ ஏன் அதை பண்ணினாரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த தேவநீதி. அவர் ஆண் பெண் திருமணத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சிருக்கிறார். டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால தான் கல்யாணத்துக்கு போனார். இயேசு சும்மாலாம் போக மாட்டார். ஃபஸ்ட்டு அவர் போன இவெண்ட்டு அந்த ஃபஸ்ட் இவெண்ட்டில் அற்புதம் பண்ணார். முதல் அற்புதம் அதுதான். அவர் வேறு இடத்துல அற்புதம் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ஏன்னா இதுதான் முக்கியம். ஆனால் அது இன்னொன்று பண்ணார், அங்கேருந்த குறைவை நிறைவாக்குனார். அப்படின்னா எல்லா ஆண் பெண் திருமணங்கள்லேயும் எங்கெல்லாம் உணவு குறை இருக்கோ அதை அவர் கரெக்ட் பண்ணுறார். அது எந்த இந்து முஸ்லீம் யாரானு சொல்லுதான், உணவு குறையை அவர் கரெக்ட் பண்ணுறாரு. இது அவருடைய தேவநீதி. இப்போ உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான அறிவுரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். நம்பர் 1, உங்கள் மனைவி தான் உங்களுக்கு இயேசு கொடுத்துருக்க மிகப்பெரிய பரிசு. மனைவி தான். இது இந்த வேலை என்ன சார், வைஸ் பிரசிடெண்ட்டா சார், அசிஸ்டன்ட் வைஸ் இருங்க சார், அது கேட்போம். அதெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட். நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தோம், சீஃப் செக்ரட்டரி, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கிடைக்கும். இந்த அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்லாம் எங்களுக்கு கிடைக்காது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆமாம், இப்போது அந்த வேலை எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னாச்சு, ஒன்று எல்லாத்த விட மிக மேன்மையான பொக்கிஷமானது ஒரு மனுஷனுக்கு, ஆணுக்கு இயேசு கொடுக்கறது என்ன தெரியுமா? அவன் மனைவி தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் அழகாக கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். தம்பி, நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே இதை கவனமாக பார்த்துக்கணும். பாருங்கள், சொல்கிறாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஏற்ற துணையை மனுஷனுக்கு என்ன பண்ணாருன்னா, ஏற்ற துணை. இங்கிலீஷில் அது பார்த்தீங்கன்னா a friend comparable to பாருங்க, I will make him a helper comparable to him. I will make him a helper comparable to him. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஹெல்ப்பர், த பெஸ்ட் ஹெல்ப்பர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? அவன் மனைவி தான். பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கறது அவன் மனைவி. இந்த தேவ நீதியை ஒருத்தன் கரெக்டாக பின்பற்றினான்னா, அவன் மனைவியை நேசித்து அவளுக்கு வேண்டிய கடமைகளை செய்து கனப்படுத்தினான்னா அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுறான். ஆமாம், இதை எங்கெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுறோமோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கெல்லாம் இதை மிஸ் அவுட் பண்ணுறோமோ, மனைவியை எங்கெல்லாம் உதாசீனம் பண்ணுறாங்களோ, அவங்க யாரை உதாசீனம் பண்ணுறாங்க தெரியுமா? அந்த மனைவியை கொடுத்த தேவனை உதாசீனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் கொடுத்துருக்காரு பிளான் பண்ணி. அவன் தனியாக பேந்த முடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆதாம். அப்போ அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? ஸோ ஒரு முக்கியமானது அவர் தேவநீதியில் அவர் கொடுத்துருக்கிறாரு. மனைவியை ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்துருக்காரு. அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, பிரியக்கூடாது அப்படின்னு இருக்கார். யாரோட சேர்ந்திருக்கணும்? மனைவியோட சேர்ந்திருக்குன்னு இருக்காரு. இதை நீங்கள் எப்போதுமே புரிஞ்சுக்கணும். மார்க் 10:7 அவர் அதையும் சொல்கிறாரு, இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே சரீரம் சொல்லலை, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு அதை நான் ஃபர்தராக சொல்லித்தர வேண்டாம்ல? ஒரே மாம்சம்னு புரிஞ்சிருச்சுல்ல?
ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மனைவியை விட்டுட்டுலாம் போக மாட்டீங்களே? மகளே, ஒரு வேலை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் கொடுக்குறான்னு திருச்சிக்கு போஸ்டிங்லாம் வாங்கிட்டு போக மாட்டீங்களா மகளே? ஓகே, நான் தப்புன்னு சொல்லலை. இயேசுவுக்குள்ள கரெக்டாக இருந்தா அதில் ஒரு ரகசியம் இருக்குது. கணவன் மனைவி வேற இடத்துல வேலை பார்க்கறது குறித்த ரகசியம் இருக்குது. அதுவும் ஒரு தேவ நீதி தான். நீங்கள் உங்கள் மனைவியை, நான் உங்கள் பின்னால் வந்துக்கிறேன், எல்லாரும் பார்த்துக்கலாம். உங்கள் மனைவி சலோமியை நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிச்சிங்கன்னா, இந்த வசனமெல்லாம் இருக்குது, சொந்த சரீரமாக நேசிக்கணும்னு. உங்கள் மனைவியை உயிருக்கு உயிராக நேசிச்சிங்க, அப்பா வீட்டுக்கெலாம் அடிக்கடி விட மாட்டேங்கிங்க அப்படின்னா என்னாச்சுன்னா, அவங்களுக்கு வேலை கிடைச்சதால எங்கே கிடைக்கும் தெரியுமா? சென்னையில் உங்களுக்கு அடுத்த தெருவிலே வேலை கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். ஆமாம். நீங்கள் மனைவி உங்கள் கூடவே இருக்கும்போது அவளை உதாசீனப்படுத்துனீங்க அப்படின்னா அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதான் தேவநீதி. வேறு இடத்துல கொண்டு போயிடுவார். அவருடைய பிள்ளை, அவர் கொடுத்த அந்த மிக பொக்கிஷமான மனைவியை நல்லா நேசித்து திருமண கடமைகளை ரெகுலராக பண்ணினா கணவன் மனைவி பிரியறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா இவங்களை இணைச்சது தேவன் இணைத்ததை மனிதன் பிரியாதிருக்க கடவன். டிரான்ஸ்ஃபர் மூலமாகவும் பிரிக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்கு பவுலை வச்சு சொன்னதை வச்சு நான் எபேசியர் 5:25 ஒரு குயிக்காக, பாஸ்டர்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, தயவுசெய்து பொறுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு ஓரியன்டேஷன். எபேசியர் 5:25 பாருங்கள் தம்பி, உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது. அவர் சொல்கிறாரு, வேணா உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனாக நான் போட்டு விட்டுறட்டுமா? பெரிய ஸ்க்ரீனாக போட்டு விட்றேன், நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலுக்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென் சொல்லுவோமா? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த வசனங்களில், தனக்கும் சபைக்கும் உள்ள கனெக்ஷன் சொல்ல. சபை மணவாட்டி, இயேசு மணவாளன். அந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்குள்ள எந்த அளவு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கணுமா? எப்படியா? சொந்த சரீரமாக பாவிக்கணும். ஆமென் சொல்கிறீங்களா? சொந்த சரீரமாக அவ்வளோ பாவிப்பீங்களா? கவனம். இப்போ இதெல்லாமே ஆண்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்துருக்கார். ஆண்களுக்கு தான் நான் அவ்வளோ கட்டளையும் கொடுத்துருக்கார். ஆமாம், பெண்களுக்கு அடுத்து சொல்கிறார் கீழ்ப்படியணுங்கிறார். கீழ்ப்படியணும். அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கரெக்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் இயேசுவை நேசித்து மனைவியை நேசிச்சிங்கன்னா அவளை கீழ்ப்படிய வச்சுருவார் இயேசுப்பா. இன்னொரு சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருத்தன் இயேசுவை கரெக்டாக நேசித்து அவருடைய வசனத்தை பின்பற்றி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக பண்ணான்னா அவள் மீறவே மாட்டாள். இயேசு மீற விட மாட்டார். இப்போ ரெண்டாவதுக்கு அந்த பக்கம் பார்க்கவே வேண்டாம், மனைவி பக்கம் பார்க்கவே வேண்டாம். ஏசப்பா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்போது இந்த பகுதி பார்த்தீங்க. அடுத்தது அந்த அன்பு, மனைவி மேலே அன்பு கூறுங்கிறத பவுலை வச்சு சொல்லிட்டார். கொலோசியர் 1:3-19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். ஓகே, மனைவி மேலே கசந்து கொண்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? மனைவி மேலே புருஷன் கசந்து கொண்டா அவளுக்கு வியாதி வரும். பாதுகாப்பு விட்டு வெளியே போயிடுவாள். பாதுகாப்பு இவர் தான், பாதுகாப்பு விட்டு வெளியே போயிடுவார். அடுத்ததில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ரெண்டாவது தலைமைத்துவம். ரெண்டாவது முக்கியமான அறிவுரை. ஃபஸ்ட்டு மனைவியை நேசிக்கணும், அது உங்களுக்கு தான். அதை மகா கீழ்ப்படியாமல் போகிறா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் நேசிக்கணும். அதுக்காக மகளை நீ கீழ்ப்படியாமல் போவியா? அதெல்லாம் நல்ல பிள்ளை, அதெல்லாம் கீழ்ப்படிவா. ஓகே, வசனம் என்ன சொல்லியிருக்கோ சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆண் நேசிக்க வேண்டியது யார்? கட்டளை கணவருக்கு தான் கொடுத்துருக்காரு. மனைவி மேலே அன்பு கூறணும், அவள் மேலே கசந்து கொள்ளக்கூடாது, அவளை கனப்படுத்தணுன்னு இருக்கு. 1 பேதுரு 3:7 அவளை கனப்படுத்தணுன்னு இருக்கு. ஆமென் சொல்லுமா? இப்போ ரெண்டாவது தலைமைத்துவம். இப்போது இது ஏதேன் தோட்டத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் போடுறதுக்கு நேரம் கிடையாது, இதை நான் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் சொல்கிறாரு, மனுஷன் ஃபஸ்ட்டு இதிலே வந்துருச்சு. ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த பிள்ளையை கொடுக்குறாரு ஏற்ற துணையா. ஆமென் சொல்லுவோமா? நல்ல சலோமி மகளை கவனமாக பார்த்துக்கணும். புதிய உடன்படிக்கையில் வசனம் கன்ஃபார்ம் பண்ணுது,
இவருக்கு துணையை உங்களுக்கு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு துணையை இவர் கொடுக்கல. ஓகே, ஆமாம். ஆனால் அது இல்லை, துணை இல்லைன்னு இல்லை, துணை இல்லைன்னு இல்லை, அது அப்படின்னா இல்லை. அப்படி அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாரு. ஆணுக்கு தான் இந்த எல்லாத்தையும் வரது என்ன பண்ணியிருக்காரு, ஆணுக்கு கொடுத்துருக்காரு. அங்கே தான் தலைமைத்துவம், அங்கே தான் தலைமைத்துவம். அது மீறப்படவே கூடாது, மீறப்படவே கூடாது. இதை பவுல் அப்போஸ்தலனை வச்சு சொல்லிட்டாரு, பவுல் அப்போஸ்தலனை வச்சு சொல்லிட்டார், க்ளீனாக சொல்லிட்டாரு, மீறக்கூடாது. இந்த தலைமைத்துவம் இந்த அப்படியே இப்போது உங்களுக்கு இந்த வசனம் காமிச்சேன். ஆமாம், இதில் இதை கொடுக்குறாரு. அது மத்தேயு 10:37 தலைமைத்துவத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. லூக்கா 14:26 சொல்கிறாரு, யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் சொல்கிறாரு, வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். மனைவியும் உணர்ந்துட்டார். அப்போது அதுவும் ஆண்களுக்கு தான். இப்போது தலைமைத்துவம் ரெண்டாவது பாயிண்ட் தான். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். இந்த தலைமைத்துவத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. பழைய ஏற்பாட்டில் 2 பெரிய ட்ராஜடி ஆச்சு. பாடம் மொதல் ட்ராஜடி நமக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம், ஸ்திரீயானவள் என்ன கொடுக்குறா, அந்த கனியை கொடுக்குறா, புசிச்சிட்டான். என்னாச்சு, தலைவன் என்ன எடுக்கலை, தலைவன் தலைமைத்துவத்தை காண்பிக்கலை. இதோ சொல்லணும், தலைவன் என்ன சொல்லணுங்க, தப்பு செய்யும்போது என்ன சொல்லணும், தப்பு சொல்லும்போது என்ன செய்யணும், தலைவன் லீடர் என்ன செய்யணும், நோ சொல்லணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் டென்ஷனாக இருங்க. இது உங்களுக்கு பாடம், சீஷர்களுக்கும் பாடம். இதில் வசனங்கள்லாம் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிடுதேன். இந்த தலைமைத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் ஃபெயிலியர் ஏதேன் தோட்டத்தில், 2வது ஃபெயிலியர் இப்போ உங்களுக்கு குயிஸ் போடுவோம். 2வது ஃபெயிலியர் எங்கே ஆச்சு, தலைமைத்துவம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2வது ஃபெயிலியர் எங்கே, 2வது ஃபெயிலியர் ஆபிரகாம், சீபா மக சொல்லிட்டா, சிவமக சொல்லிட்டாங்க. 2வது ஃபெயிலியர் ஆபிரகாம். ஆமேன். 2வது ஃபெயிலியர் ஆபிரகாம். இவர் திருப்பி சொல்கிறாரு, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன். திருப்பி சொல்கிறாரு. 16வது அதிகாரம் 1வது வசனம் ஆதியாகமம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்து நேராக அப்பியராகி அவன்கிட்ட மறுபடியும் பேசின பிறகு மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். என்னது, தலைமைத்துவம், லீடர் லீடராக செயல்படலை. 2 இடத்துல அந்த ட்ராஜடி நடந்திருக்கு. இப்போ ஆபிரகாம் செஞ்ச அந்த தப்புனால, இஸ்மவேல் பிறந்தனால இன்றைக்கி உலகம் முழுக்க கலவரம் இருக்குது. ஒரு தப்பு ஆதாம் பண்ணனால நடந்தது நமக்கு தெரியும். நம்ம இழந்து போனோம், பரலோகத்தை இழந்து போனோம். ஆபிரகாம் பண்ண தப்புனால, தலைமைத்துவம் கொடுக்காதனால என்னாச்சு, இன்றைக்கி உலகம் முழுக்க கலவரமாக இருக்குது. ஸோ மூணாவது ஒரு ஆளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காரு. மனைவி கிட்ட தன்னை விற்று போட்டவன், ஐயா பாஸ்டர் ஐயா, அவன் பேர் என்னையா, மனைவி கிட்ட தன்னை விற்று போட்டவன் சொல்லி ஒருத்தனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு பழைய ஏற்பாட்டில். ஐயா உங்களுக்கு பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க, நம்ம ஒரு குயிஸ் இதுயா, மனைவியிடம் தன்னை விற்று போட்டவன் யார் ஐயா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம 2 மணிக்கு ஆரம்பிச்சு தான் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும், லேட்டு தான். அது ஒன்று தான் ஐயா, மனைவி விட்டு போட்டவன் யார் ஐயா? ஈசாக்கு. ஐயோ, ஈசாக்கு நல்ல ஆளு. ஓகே, மனைவியிடம் விட்டு போட்டவன். ஓகே, கொஸ்டின் கோஸ் டு யாருக்கு? ஆகாப். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆகாப்ங்கிறவன் ஏசபேல்ங்கிற மனைவி கிட்ட தன்னை விட்டு போட்டான். 1 ராஜாக்கள் 21:25 நான் வசனம் போடலை, நேரம் இல்லை. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இது பரலோக தேவனுடைய சர்டிஃபிகேட். அவன் தான் மனைவி ஏசபேல்கிட்ட விட்டு போட்டான். இந்த ஏசபேலை குறித்து வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது ஆவி, அசுத்தாவி. அந்த ஆவி என்ன தெரியுமா, புருஷனுக்கு மேலே நிற்கிற ஆவி, புருஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஆவிக்கு பேர் ஏசபேல் ஆவி. அவன் சொன்னபடி கேட்டான், தேசம் நாசமாக போச்சு, சர்டிஃபிகேட் இப்படி இருக்குது.
தன் மனைவியிடம் தன்னை விற்று போட்ட ஆகாபை போல வேறு ஒருவனும் இல்லைன்னு. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், 3 ஃபெயிலியர் பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாட்டை நம்ம அப்படியே உரசி பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான ஃபெயிலியர் வரும். பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு ஃபெயிலியர், பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு துரோகம், பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு தேவனுக்கு கீழ்ப்படியாமை, பழைய ஏற்பாடு இஸ் ஈக்குவல் டு விக்கிரக ஆராதனை. 2 பொன் கண்ணு குட்டிகளை 239 வருஷம் கும்பிட்டாங்க இஸ்ரவேலர். அதுதான் பழைய ஏற்பாடு. சாலமோன் முதற்கொண்டு அத்தனை ராஜாக்களும் 239 வருஷம் என்ன கும்பிட்டாங்க? பொன் கண்ணு குட்டி கும்பிட்டாங்க. அது அப்படி ஆயிடுச்சு. ஓகே, வெரி குட். இப்போ மனைவியானவளுக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காரு. இப்போ உங்களுக்கு கிடைச்சதையா தலைமைத்துவம். மனைவிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல புருஷனுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியும். மகளே, எபேசியர் 5:22-24 படிச்சுக்கோ மகளே. இயேசுவுக்கு நீ எப்படி கீழ்ப்படுகிறியோ அதே கீழ்ப்படிதலை அவருக்கு காமிக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது, எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. ஆமாம், அது நீங்கள் வசனம் படிச்சுக்கோங்க. 1 தீமோத்தேயுல 2 இருக்குது, 1 கொரிந்தியர் 11 இருக்குது. மனைவி கணவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. அடுத்தது சொல்கிறாரு, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் ஸ்திரீயானவளுக்கு இடம் கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எப்படின்னா தலைமைத்துவம், தலைக்கு மேலே மனைவி அறிவுரை கொடுக்கக்கூடாது, புருஷனுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடாது, புருஷனை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது வேற ஆவி. ஸோ இது உங்களுக்கு இப்போது நீங்கள் பார்த்துட்டீங்க. தலைமைத்துவம் அப்படின்னா தம்பி நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? இந்த தலைமைத்துவம் ஃபெயிலியரில் நீங்கள் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆதாம், 2வது ஃபெயிலியர் ஆபிரகாம், 3வது ரொம்ப கொடூரமானது ஆகாப். ரொம்ப கொடூரமான பீரியட். ஆகாபோட பீரியட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொடூரமான பீரியட், கொடூரமான பீரியட். தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் அவன் பொண்டாட்டி ஏசபேல் சொன்னான்னு கொண்டு போட்டான். 1 2 இல்லை, அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டான். ஒரே ஒருத்தன் 50 தீர்க்கதரிசிகளை ஒழிச்சு வச்சான், அத்தனை பேரையும் கொண்டுட்டான். இதுதான் ஆகாபுடைய காலம். ஓகே, ஸோ இந்த தலைமைத்துவத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தம்பி லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, வசனங்கள்லாம் போடணும்னு வச்சேன், இவ்வளோதான். ஓகே, தலைமைத்துவம், தலைமைத்துவத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. நான் 34 வருஷம் ஆச்சு, இப்போ தான் 34வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடணும். கணவன் மனைவி வாழ்க்கையில், அதாவது ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் தலைமைத்துவம் எப்படின்னா ஆண்களுக்குன்னு சில ரோல் இருக்குது. அந்த ரோலை மனைவி எடுக்கக்கூடாது. அப்புறம் புருஷனுக்கு மீறி வெளியில் உள்ள காரியங்களை மனைவி பண்ணக்கூடாது. பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனுக்கு மனைவிக்கு தலையாக இருக்கிறார். எபேசியர் 5:22-24 வசனம். அப்புறம் இந்த தலையை மீறி மேலே போகும்போது பேய் அடிக்கிறான், சத்ரு அடிக்க துவங்கிடுதான், சத்ரு அடிக்க துவங்கிடுதான். அவ்வளோதான். ஒரு மனைவிக்கு அது இந்துவானாலும் முஸ்லீம் ஆனாலும் எந்த மதமானாலும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த மதமானாலும் கணவன் மனைவி ஒன்று தான். இதை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எந்த மதமானாலும் எந்த தேசமானாலும் ரூல் ஒன்று தான், ரூல் ஒன்று தான். இதான் ரூல், வேற ஒரு ரூல் கிடையாது, இதான் ரூல். ஆமாம், இந்த ரூல் படி எப்படின்னா மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அவளுக்கு பாதுகாப்பு. எப்போ மனைவி கணவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே வரும்பொழுது, அவன் தலைக்கு மேலே வரும்போது சத்துருவுக்கு அவன் மேலே அதிகாரம் கிடைக்குது. அப்போ என்ன வியாதி கட்டுகள் எல்லாம், விசாது போராட்டம் எல்லாம் வருது. ஸோ கணவன் தன் மனைவியை பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும்னா, மனைவியை அழகாக அன்பான முறையில் என்ன பண்ணணும், தன்னை மீறாதபடி பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? மனைவி கணவனை மீறாதபடி பார்க்கணும். அவள் மனைவிக்குள்ள ரோல் இருக்குது, அதை இண்டிபெண்ட்டாக எல்லாம் பண்ணலாம், ஒரு தப்பு கிடையாது. பட் கணவனுக்குன்னு தலைமைத்துவம் இருக்குது. அந்த தலைமைத்துவ அந்த ரூலை வயலேட் பண்ணி அவள் தலைமைத்துவம் எடுத்தா அப்படின்னா, மனைவி எங்கெல்லாம் குடும்பத்துக்கு தலையாகிறாளோ, கணவன் இல்லைன்னா வேற, மனைவி கணவன் இருக்கும்போதே தலை எடுத்தாச்சுன்னா அந்த குடும்பம் தேவனுடைய பாதுகாப்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். பாதுகாப்புலேருந்து வெளியே போயிடுச்சு. அங்கே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மனைவிக்கு பாதுகாப்பு கிடையாது. கடன், பேய் அடிக்கும், செய்வனை எல்லாம் அடிக்கும். அதர்வைஸ் செய்வனை அடிக்க முடியாதுயா. கணவன் சாலிடாக நிற்கிறாரு, தலைமைத்துவம் கொடுக்குறாரு. மனைவி வயலேட் பண்ணணும், நோ, கூடாது. அதுக்காக வயலண்ட்டாக இருக்கக்கூடாது, அன்பான முறையில் எதையும் அன்பான முறையில் செய்யணும். அப்படி பண்ணினா சத்ருவால் ஒன்றும் பண்ண முடியாது.
நிறைய குடும்பங்கள் கடன். இன்றைக்கி நீங்கள் எல்லாரையும் பாருங்கள், கடன். எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நான் எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் கடனே வாங்க மாட்டேன். ஆனால் எவ்வளோ கடன் கட்ட என்கிட்ட 50 லட்சம் இருக்கும்பாங்க, என்கிட்ட 3 கோடி இருக்குமா. என்னது 3 கோடியா? ஆச்சரியமாக இருக்கும். இத்தனை கோடிம்பாங்க. எப்படி? அவங்க சின்ன வேலையில் இருப்பாங்க. நான் எவ்வளோ உயரமான வேலையில் இருந்தேன், இப்போ இருக்கிறேன். அந்த சான்ஸே கிடையாது. குட்டியோண்டு வேலையில் இருப்பார், 3 கோடி கடன். இதெல்லாம் எப்படி வருது தெரியுமா? பாதுகாப்பு இல்லாமல் போகிறனால. மனைவிமார் கடன் வாங்கிட்டு தாங்க, புருஷனுக்கு தெரியாமல் கடன். ரொம்ப ஈஸி சார் பேய் பிடிக்கிறது. சத்துரு ஈஸியாக பிடிக்க முடியும் மனைவியை. கணவனுக்கு மீறுகிற மனைவியை ஈஸியாக சத்துரு பிடிக்க முடியும். ஒரே சுண்டி எடுத்துட முடியும். 5000 ரூபா கொடுத்தா போதும், வைக்கிறான், வச்சுட்டு எடுத்துடலாம். அவளை போய் அவள் கடன் வாங்குவாள். யாருக்கு கடன்? அவளுக்கு இல்லை, எனக்கு கடன் வாங்கணும், இந்த ஆளை பிடிப்பேன். அவள் வாங்கி அவள் கடன் வாங்கி கொடுப்பா. செத்தா இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஆமாம். ஸோ வியாதி, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் குடியில் இருப்பாங்க, எல்லாம் பாவத்தில் இருப்பாங்க. எப்போ? மனைவி புருஷனுக்கு மேலே தலையெடுக்கும் பொழுது, புருஷன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த தலைமைத்துவம் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இந்த வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 3வது தான் கடைசி. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எளிதான ஒன்று. திருமண கடமைகளை செய்யணும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1-5 திருமண கடமைகள். இது எல்லாருக்கும் பாடம்னால இந்த வசனங்களை குயிக்காக ஒரு தடவை போடுறேன். இது வருஷக்கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில் இந்த கடமையை தவறும் பொழுது குடும்பங்கள் யார் கையில் போயிடுதுன்னா சாத்தானுடைய சத்ரு கையில் போகுது. சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 7:1, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்கணும். அப்படின்னா திருமணத்தோட முக்கியமான ரிசல்ட் என்னென்னா வேசித்தனம் தடுக்கப்படுது. 3வது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். என்ன கடமை தெரியுமா? தாம்பத்திய கடமை. 4வதுல வருது அது. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அர்த்தம்? 5வது வசனம், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலேண்டி ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுமா தம்பதிகள்? இந்த டீச்சிங் இதான் லாஸ்ட்டு. உங்களுக்கு சொல்கிற மனைவியில் மேலே அன்பு கூறணும், தலைமைத்துவத்தை விட்டுறக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரொவைட் ஸ்ட்ராங் லவ்விங் லீடர்ஷிப். மனைவி உங்கள் தலைக்கு மேலே வர விடக்கூடாது, போக விட்டுறக்கூடாது, பாதுகாப்பு போயிடும். 3வது, அது 2 பேருக்கும், முக்கியமாக உங்களுக்கு தான் எல்லாமே பைபிளில் ஏசப்பா கொடுத்துருக்கிறது 199 ஆம்பளைங்களுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 199 பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்காருன்னா ஆம்பளைக்கு தான். பெண்ணுக்கு சிம்பிளாக ஒரே வார்த்தை, நீ கீழ்ப்படி, அவ்வளோதான். கீழ்ப்படி, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு இப்போ அழகாக பிள்ளை பெற்று போடு, கீழ்ப்படி, இவ்வளோதான். பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளோதான். ஆமாம், அப்படின்னா பொம்பளை பிள்ளை இப்படி இருக்கலாம். ஆனால் முழு கடமை அவளை கரெக்டாக வச்சு வழிநடத்தி குடும்பத்தை லீட் பண்ணி ஸ்டீர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கடமை புருஷனுக்கு மட்டும்தான் தரப்பட்டுள்ளது. இப்போ இதுவும் அதுதான். இதில் சொல்கிறாரு, இதில் மனைவிக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய தாம்பத்திய கடமையை செய்ய கடவுள். இது எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். தாம்பத்திய கடமையை செய்யலை அப்படின்னா 5வது வசனம் சொல்லுது, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. அப்படின்னா சத்ரு உள்ளே வந்துடுவான். இங்கே அனுபவம் என்னன்னு சொல்லிடுதேன். இன்றைக்கி ஐயா கைனகாலஜிஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் இது. அதுக்கு பிறகு திருமண அடுத்த இந்த ஓத் டேக்கிங் போகிறோம். அது லாஸ்ட் பாயிண்ட்டு, முக்கியமானது. 15 வருஷம் ஊழியத்துலேயும் பார்த்தது, நான் 34 வருஷம் கல்யாணம் முடித்தாள். இன்றைக்கி கைனகாலஜிஸ்ட்டு போனீங்கன்னா அவங்க நம்ம எஸ்பெஷலி இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஹிஸ்ட்ரக்டமிங்கிறாங்க, கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கிறாங்க, ரொம்ப அசால்ட்டாக வெட்டி எடுக்கிறாங்க. ஆண்களுக்கு பாருங்கள், நம்ம ஊர்களில் நிறைய என்ன வருது? ஹார்ட் அட்டாக்னு என்ன சொல்லுவாங்க?
அவருக்கு பிளாக் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. ஹிஸ்டெக்டமி, ஐயா கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அதை எடுத்துடணும். இது இத்தனை 10 cmக்கு மேலே எடுத்துடணும். ஏன் 10 cm வருது தெரியுமா? ஏன் தெரியுமா? மனைவி, மகள செலவுமே இதை கேட்டுக்கோ, மனைவி புருஷனுக்கு தன் தாம்பத்திய கடமையை செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுக்கும் பொழுது, இல்லை அதை நிராகரிக்கும் பொழுது பாவம் வருது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னா தாம்பத்திய கடமையை தொடர்ந்து செய்யணும். அதுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. அது பண்ணாமல் இருக்கும்போது அந்த பெண் பாதுகாப்பு வெளியே போயிடுதா. ஃபஸ்ட்டு பேசாது என்ன அடிக்கிறான் தெரியுமா? சத்துரு கர்ப்பப்பை அடிக்கிறான், வரிசையாக அடிக்கிறான் ஒன்று. அதனால தான் இவ்வளோ வியாதி. ஆண்களுக்கு என்ன வருது தெரியுமா? இருதயத்தை ஏன் கொடுத்துருக்காரு? மனைவியை நேசிக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. மனைவி மேலே நேசமே கிடையாது. அழகான பிள்ளைய மனைவியாக கொடுக்குறாரு. இவருக்கு தாம்பத்திய கடமை பண்ணுறதுக்கு மனசே இல்லை, இருதயமே இல்லை. உனக்கு எதுக்கு இருதயம்? கரெக்டாக 45-50 வரும்போது இருதயம் பழுதாகுது, ஹார்ட் அட்டாக் வருது. அது கொழுப்புனால வரல, ஒரு வழி அது கொழுப்பு தான். மனைவியை, அழகான மனைவியை கொடுக்கும்போது அவள் கூட தாம்பத்திய கடமையை பண்ண மாட்டேன்னு சொல்கிறது கொழுப்பு தானே. எங்கள் ஊரில் திருநெல்வேலிக்காரங்கள கொழுப்புன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்களோ தெரியல. சென்னையில் பிளட் கொலஸ்ட்ரால்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக் 50 வயசுக்கு மேலே வருதுன்னா ஒன் மெயின் ரீசன் அப்படின்னா 99 out of 100 கஞ்சனிட்டல் ப்ராப்ளம் இருக்கலாம். மற்றபடி ப்ராப்ளம் எதனாலன்னா மனைவிக்கு தாம்பத்திய கடமையை பண்ண மறுக்கிறவன். மனைவியே இல்லைன்னா வேற விஷயம். மனைவியை வச்சுட்டு தாம்பத்திய கடமையை பண்ணலை அப்படின்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம். அப்படின்னா நீங்கள் நல்லா பீஃபு, மட்டன் எல்லாம் ரெட் மீட் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய அன்பு கடமையை தொடர்ந்து செய்யுங்க, மனைவியை நேசிங்க, ஹார்ட்டில் வியாதி வராது. ஹார்ட்டில் வியாதி இது ஸ்பிரிச்சுவல். 2 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2 தான் சொல்லியிருக்கிறேன். திருமண கடமையை செய்யாத குடும்பங்கள் நாளடைவில் இயேசு கையில் இருக்கவே முடியாது. அது கண்டிப்பாக சத்துரு கையில் போயிடுது. இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆவியானவர் கொடுக்குறாரு. என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது மிக ஒரு பிரியமான வாழ்க்கை. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமானது என்ன நீங்கள் செய்யணும். அடுத்தது லாஸ்ட்டாக உங்களுக்கு உற்சாகம் போட்டதுக்கு, ஓகே நான் அதுக்கே போயிடுதேன். உங்களுக்கு 2 வசனங்களை சொல்ல ஆசைப்பட்டேன், சொல்லியும் அதையும் முடிச்சிருந்தேன். பெஸ்ட்டு உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாத வசனம் எது தம்பி சொல்லுங்கள்? குவிஸ். உங்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாத வசனம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது இல்லை, கல்யாணம் இல்லை, இது ரெகுலர். உலகத்திலே மிக பெரிய ஆசீர்வாத வசனம் ஏற்ற துணை பொக்கிஷங்களா? நீங்கள் கல்யாணத்தை வச்சே கணக்கு வைக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் கோஸ் டு த வைஃப். அல்ல மகளே, உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாத வசனம் ஏசு கொடுத்துருக்காரு. அது என்னமா? கணவன் மனைவி இதில் வெளியில் அவுட் சைடில் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஓகே, த கொஸ்டின் கோஸ் டு த அந்த சொல்லிட்டா, மக சொல்லிட்டா, ஸ்ரீமதி சொல்லிட்டா. ஆமாம், நல்ல இல்லையா? கரங்களை தட்டும், போட்டு தள்ளிட்டா, மக போட்டா. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு வாய் திறந்து பேசின வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவீங்களா நீங்கள் 2 பேரும்? கவலைப்பட வேண்டாம் மகளே. அவர் சொல்கிறாரு, நாளைய குறித்தே கவலைப்பட வேண்டான்ட்டார். கேரண்டீட். நாங்கள்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கேரண்டீட். இயேசுவோட வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. என்ன தேவையோ அது பாட்டு கிடைக்கும். வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இங்கேயும் வெற்றி, அங்கேயும் வெற்றி, 2 பக்கம். ஓகே, அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறாரு, மத்தேயு 7:24-27 ஒரு அறிவுரை கொடுத்துருக்கிறார். கண்மலை அப்படிங்கிறாரு. இயேசுவோட வசனம் தான் கண்மலை. உங்களுக்கு தெரியும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனோ அவனை கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டில புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நீங்கள் இயேசுவுடைய வசனம்ங்கிற கண்மலை மேலே நிற்கணும். ஆமேன்னு சொல்கிறீங்களா மகளே? பண்ணுவீங்களா? இயேசுவோட வசனமாக எதில் போய் நிற்பீங்க? மத்தேயு 7:24-27 வீட்டில் படிச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டார், நான் சொல்லிய இந்த வசனங்கள். பெரும் மழை பெய்தது, பெரும் வெள்ளம் வந்தது, பெரும் காற்றடித்தது, அசையலை. காரணம் என்னென்னா அந்த வீடு கண்மலையாகிய இயேசுவோட வசனத்தின் மேலே கட்டப்பட்டது. நாங்களாம் நிற்கிறோம். பயங்கரமான வரும்போது, மோதல் வரும்போது மகளை ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சத்ருவை பார்த்து, டாய் நான் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடுடா. ஒரே வார்த்தை, நான் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு.
இறையாதே, பின்னிட்டு திரும்பி போ அப்படின்னா அவ்வளோதான். க்ளோஸ்டு. அந்த வசனத்துக்கு மேலே நிற்க முடியாது. ஸோ உங்கள் வாழ்க்கையை 360 டிகிரி கண்மலையாகிய இயேசுவோட வசனம், பழைய ஏற்பாடு கிடையாது, பவுல் வசனங்களுக்கு கிடையாது, கண்மலையாகிய இயேசுவோட வசனத்தின் மேலே கட்டணும். அதுக்கு பிறகு பாக்கியெல்லாம் படிச்சுக்கலாம். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. கடைசியில் உற்சாகம். கணவன், இதை நான் அப்படியே படிச்சிருந்தேன், கணவன் தன் மனைவியை இயேசு கூறியுள்ளது போல உரிமை எடுக்கணும். அவளை நேசித்து அவளுக்கு வேண்டிய கடமைகளை செய்து அவளை கனப்படுத்தி அவளை தனக்கு மனைவியாக தந்த தேவனுக்கு அனுதினமும் நன்றி சொல்லி வாழ்ந்து வந்தால் அவன் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவான். இவனே வெற்றி பெற்றவன். ஆமென் சொல்லுவோமா? மனைவியானவள் கணவனுக்கு உற்ற தோழியாக இருந்து கடமைகளை செய்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவனது தலைமைத்துவத்தை தொடர்ந்து கனப்படுத்தினால் அவளே குணசாலியான ஸ்திரீ. பெண்கள் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? வரதா? கை வந்துருச்சு. இன்னொரு தடவை ஆமேன்னு சொல்லுவோமா? பரவாயில்ல, கை வருது. நன்றி. இதாம்மா குணசாலியான ஸ்திரீன்னு. இது தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான குடும்பம். இப்படி இருந்தால் இந்த குடும்பத்தில் தீராத வியாதிகள் வராது, கேரண்டி. துர்மரணங்கள் வராது, ஆக்சிடென்ட்லாம் வராது. கடன் என்ற சத்துரு இருக்க மாட்டான். சத்துரு என்ன? இஎம்ஐ ஈட்டிக்காரன், அது இருக்க மாட்டான். அடுத்தது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா ப்ளீஸ் லுக் அட் தட். புருஷன் இயேசுவுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியல, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கீழ்ப்படியல, நேசிக்கலைன்னா பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இது ரெகுலராக பார்ப்பேன். வருவாங்க, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுறீங்களா? ஆம்பளைட்ட கேட்பேன். பெண்ணுன்னா கேட்பேன், நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்படுறான்னு கேட்பேன். ஒரே கேள்வி. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரைட் தான், முடிஞ்சு போச்சு. கவுன்சிலிங் எவ்வளோ நேரத்தில் முடியுது தெரியுமா? கவுன்சிலிங் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிருக்கு. கவுன்சிலிங் நேரம் எவ்வளோ தெரியுமா? 1 நிமிஷம் தான், 1 மினிட். வர்றது ஆம்பளைன்னா ஒரே கேள்வி கேட்பேன், ஐயா நீ இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படுறியா? ஒன்றுமே நான் கேட்க வேண்டாம், அப்படியே பார்ப்பாரு, கொஞ்சம் தப்பு தான், போயிடுவார். நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் கீழ்ப்பட்டு மனைவி வருவாங்க, ஐயோ இப்படி எப்படிம்பாங்க, என் பிள்ளைகள் இப்படி பண்ணுது அப்படி. நான் கேட்குறேன், நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்படுறியா? அப்படியே அங்கே வந்து அப்படியே மயான அமைதியாயிரும். நீங்கள் சொல்கிறது ரைட் தான். வேற ஒன்று நான் வேற என்ன சொல்கிறதுக்கு? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சா பிள்ளைகள் அவளுக்கு கீழ்ப்படியும். குடும்பத்தில் சில குடும்பத்தில் பிள்ளைகள் அப்பாவுக்கு கீழ்ப்படியும், அம்மாவுக்கு கீழ்ப்படியாது. செக் பண்ணி பார்க்கணும். அப்பா இயேசுக்கு கீழ்ப்படிவார், மனைவியை நேசிப்பார். மனைவி யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டா, பிள்ளைகள் மனைவிக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படியாது, அப்பாவுக்கு கீழ்ப்படியும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும், கிளியராக இருக்கணும். புருஷன் டைரக்ட் அக்கௌண்டபிள் டு ஜீசஸ் காட், அவருக்கு கீழ்ப்படியணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. அமேன் சொல்லுவோமா? அப்போ மனித தயவும் தேவ தயவும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு எப்போதும் இந்த குடும்பத்தின் மேல் இருக்கும். இயேசுவின் ராஜ்யத்தின் பணிக்கு இந்த குடும்பமே முற்றிலும் தகுதி வாய்ந்தது. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வேலை பார்க்கணுன்னா இதில் இருந்தால் தான் முடியும்யா. பரலோக ராஜ்யத்துக்கு வேலை பார்த்தா இப்படி இருந்தால் தான் முடியும். இது இல்லாமல் வேலை பார்த்தோம்னா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வேலை பார்க்கலையா? வேலை பார்க்குறாங்க, வேற ஒரு ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க, வேற ஒரு எஜமானுக்கு வேலை பார்க்குறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு வேலை பார்த்தா கடைசி இது ஏதாவது லாஸ்ட் வசனம், பரலோக ராஜ்யத்துக்கு வேலை பார்த்தா என்ன ரிவார்டு கிடைக்கும்? நீங்கள் தானே சீஷரு, இவர் கஷ்டமான கேள்வி இல்லை, இவருக்கு லாஸ்ட்டு இது பாப்பா ரெடியாக இருக்கா? அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு நல்ல கரெக்டாக வேலை பார்த்தா ஏசப்பா என்ன சொல்கிறார்? ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, அந்த வசனம் சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு வந்து இதில் பரலோகம் கிடைக்கும், பட் வசனத்தின்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓகே, மகிட்ட கேட்க முடியாது, நீங்கள் சீச்சர் இல்லை, அட்டம் பண்ணுறீங்களா மகளை? ஓகே, நான் அவருக்கு அந்த கரெக்டான வார்த்தையை நான் சொல்லலை. ஓகே, உங்களுக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ பப்ளிக், த கொஸ்டின் கோஸ் டு த பப்ளிக். பரலோக ராஜ்யக்கு ப்ராப்பராக வேலை பார்த்தா ஏசப்பா ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காரு, ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கேட்க மாட்டேங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் சரியாக எடுக்கலையா? கேட்க மாட்டேக்கு. எல்லாவற்றையும் சுதந்திரங்கள் நான் அவன் என் குமாரனாக இருப்பான், நான் அவன் தேவனாக இருப்பேன். அது இருக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன். நான்
அது நல்ல 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 பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட்டு, அருமையான பாயிண்ட்டு. வெளிப்படுத்தல் 21:7, நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெரி குட், தட்ஸ் அல்டிமேட். இப்போ நான் கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன். பரலோக ராஜ்யத்துக்கு ஊழியம் செஞ்சால் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாரு. இப்போ இவர் ஆன்சர் பண்ணிட்டார். அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் வார்த்தையை போட்டோன்னா தம்பி சொல்லிட்டார். இந்த டெக்னிக்கல் வார்த்தையை போடாமல் கேட்டு பார்த்தேன்னு சொல்லலை, பட் அதோட நல்ல ஆன்சரை ஸ்ரீமதி மகா கொடுத்துட்டேன். இப்போ சொல்லுங்க ஏன் ஆன்சர். யோவான் 12:26. யோவான் 12:26 சரியான பதில். கரங்களை தட்டுவோமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கணும், என் ஊழியக்காரனும் என் கூட இருப்பான். பிதா அவர் மேல் அன்பா இருப்பார், கனப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை நல்லா தட்டுவோமா? நல்லா தட்டுவோம். ஆமென், ஆமென், ஆமென். இது ரொம்ப முக்கியமானது. தம்பி, நீங்கள் ஊழியக்காரன். ஐயா கமலநாதன், உங்கள் மருமகன் ஊழியக்காரர், பயங்கர வல்லமையான ஊழியக்காரர். அந்த நார்மலாக போடுற கோட்டு அந்த ஊழியக்காரர் கிடையாது. ஒரிஜினல் ஊழியக்காரர். கை வச்சா பேய் ஓடும், வியாதிகள் குணமாகும். ரெகுலராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஊழியம் பண்ணுறாரு. அதாவது பேய் ஓட்டுறாரு, வியாதி குணப்படுத்துறாரு, ரெகுலராக பண்ணுறாரு. நல்லா பவர்ஃபுல்லான ஊழியக்காரர் அவர். இப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதுதான் குயிஸ் வச்சேன். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வசனம் கொடுக்குறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நம்பர் 1 யாரை பின்பற்றணும் ஐயா கமலநாதன்? இயேசுவை பின்பற்றணும். சர்ச்சை, பாஸ்டரை, மேப்பன், ஐயா இங்கெல்லாம் யாரும் என்ன பின்பற்றும் சொல்ல மாட்டோம். இயேசுவை பின்பற்று. இங்கே இருக்கிற இந்த கூட்டத்துக்கு, சீஷர்களுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட்டு என்ன பின்பற்றுங்க கிடையவே கிடையாது. நானும் வேலைக்காரன். நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஒரே ஒருத்தர் தான். அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். அப்படி அடுத்து ரிவார்டு கொடுக்குறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். என் ஊழியக்காரன், மகளே செலமை கேட்டுக்கோ மகளே, இந்த ரிவார்டெலாம் ஈஸியாக கிடைக்காது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அப்படின்னா எல்லாருக்கும் அது கிடையாது. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க, நான் இயேசுவுக்குள்ள கர்த்தருக்குள் மரித்து பரலோகத்தில் இயேசுவோடு போய் அவர் பாதத்தண்டே போய் சேர்ந்துடுவேன். நல்ல கற்பனை காவியம். இங்கே சங்கீத நீதிமொழியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கற்பனை காவியம் ஒர்க் ஆகாது. அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா உள்ள வசனங்களை பின்பற்றணும். மத்தேயு 5:6-7 அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேனோ அவர் டக்குன்னு இயேசுக்கிட்ட போய் இயேசு கூடவே இருப்பார். ஹையஸ்ட் லெவல் ப்ரிவிலேஜ். அடுத்தது சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செல். எனக்கு ஐயா அகெயின் சொல்கிறாரு. அவர் சர்ச்சுக்கு, பாஸ்டருக்கு, ஊழியக்காரங்களுக்கு அதெல்லாம் சொல்லலை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், எனக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த பிதாவானவருடைய கனம் ரொம்ப விசேஷமானதுயா. பிதாவானவருடைய கனம் பயங்கர விசேஷமானது. எல்லா விதத்துலையும் பண்ணுவார். பிதாவானவருடைய கனம் 1-2 சொல்ல முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக கனம் பண்ணுவார். எங்கே? பரலோகத்தில் இல்லை, இங்கே கனம் பண்ணுவார். ஸோ தம்பி எட்வர்ட், மகா சலோமி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்து நான் முடிக்கிறது. நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க. இங்கே ரூலை சொல்லிட்டோம். என்ன பின்பற்றதுக்கெலாம் அவர் எனக்கு பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, மகன் தான் கூப்பிடுவேன். பட் என்ன பின்பற்றதுக்கெல்லாம் அங்கே யாருக்கும் அறிவுரை கிடையாது. இயேசுவை தான் பின்பற்றணும். அப்போ எல்லாரும் கனி கொடுக்கணும். எல்லாரும் நான் என்ன வேலை பண்ணுறேனோ அதை பண்ணணும். அதுதான் வியாதியை குணப்படுத்தணும், பேய் ஓட்டணும். என்ன வாங்கக்கூடாது, காணிக்கையெல்லாம் வாங்கிடக்கூடாது, காசு வாங்கிடக்கூடாது. எல்லாருக்கும் நம்பர் 1 அறிவில். ஆமாம், காசு கை நீட்டி வாங்கிடக்கூடாது. நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் ஊழியத்துக்கு, நாங்கள் கான்ட்ரிபியூஷன், ஐயா நீங்களாம் கொடுக்க முடியாது. கை நீட்டுவோமா? சான்ஸே கிடையாது. ஆமாம் சார், நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் சார், உங்கள் வீடு இருக்குது கொடுத்துருந்தேன். ஒருத்தர் கொடுத்தாரு. 4000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 3 இன்றைக்கி தேதிக்கு 4-5 கோடி இருக்கும். சாவியை கொண்டு இப்படி போட்டு போனார், எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டோம். ஐயா ஊழியத்துக்கு யூஸ் பண்ணு. அது இயேசு ஏற்கனவே வீடு கொடுத்துருக்காரு, வாங்க முடியாது. கமர்ஷியல் பில்டிங் திருப்பி எடுத்துகிட்டு போங்கன்ட்டோம். கூடாது, கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. இயேசுக்கிட்ட கேட்கணும். ஆமாம், ஊழியக்காரன் காணிக்க அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து பணத்தை வாங்கக்கூடாது. இயேசு என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கணும். அப்படி இவங்களுக்கெல்லாம் அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இந்த ஊழியத்தில் யாரும் மேப்பனுக்கு கொடுக்க முடியாது. மேப்பன் வேணால் கொடுப்பாங்க. ஐயா எங்கள் ரூல் எப்படி தெரியுமா? அப்பா பிள்ளை கொடுக்கலாம், ரைட் தானே ஐயா?
கொடுப்பீங்க தானேயா? உங்கள் பிள்ளைக்கு செலவுக்கு நீங்கள் கொடுப்பீங்க தானேயா? அப்பா தானேயா பிள்ளைக்கு கொடுக்கணும். என்னங்க ஆமேனா இல்லையா? மணி 5 தாங்க, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஆமாம், ஆமேனா இல்லையா? அப்பா தானே பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இங்கே அப்பா தான் பிள்ளைக்கு கொடுப்போம். அப்பா கிட்ட பிள்ளைக்கு கொடுக்குறது எல்லாம் கொடுக்குறாரு. பிள்ளைகளை அப்பாவுக்கு கொடுக்க முடியுமா? ஒன்றே ஒன்று கொடுக்கலாம், அன்பு. அன்பு, கீழ்ப்படிதல். இப்போ இவருக்கு நாங்கள் ஏன் இவ்வளோ எடுக்கிறோம்? இந்த பிள்ளைக்கு எட்டுவட்டுக்கு ஏன் இவ்வளோ பொறுப்பு எடுக்கிறோம்? ஏன் எடுக்கிறோம்? நீங்கள் இப்போ என்ன முடிச்சுட்டேனாலும் முடிக்க முடியல பாருங்கள். இந்த ஆடியோ சிஸ்டம் அவர் கேட்கல. என் பிள்ளை கல்யாணம் சூப்பராக இருக்கணும். அந்த பாடகி அம்மா, அந்த பொண்ணு அவங்க நல்லா பாடுவாங்க, எங்களுக்கு தெரியும். அவங்கள பெஸ்ட்டு என் பையனுக்கு நியமனம் பண்ண அதே பாடகர் டீம். அந்த பொண்ணு என் பையனுக்கு பாடின பாடகி பெஸ்ட். இதோ எல்இடி இதுக்கு மேலே இன்னும் 4 அடி போட்டிருந்தோம். பில்டிங் தாங்கலை, கட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இது இன்னும் பெருசாக இருந்தது, இடம் தாங்கலை, உள்ளே வச்சுட்டாங்க. என் பிள்ளைக்கு பண்ணதை விட பெரிய எல்இடியை தான் போடணும்னு கொண்டு வந்தேன். இதெல்லாம் இந்த கேமராவில் என் கேமரா. ஆமாம், இங்கே இருக்கிற சிஸ்டம் நிறைய பார்த்தீங்கன்னா என்னோட தான் இருக்கும். இதெல்லாம் என்னோடது. இங்கே அப்பா வந்து பிள்ளைக்கு கொடுப்பாங்க. நான் என் காரில் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வரேன். பிள்ளை எனக்கு தர முடியுமா? ஒன்றே ஒன்று தான், நேசிக்கணும். யாரை? இயேசுவை நேசிக்கணும். புறப்பட்டு போய் இயேசுவுக்கு வேலை பண்ணணும், இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை எனக்கு அருமையான பிள்ளை. அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும், எவ்வளோ என்ன சிரமம் இருந்தாலும் வேலை பார்ப்போம் பிள்ளைக்காக. இதுதான். நான் யாருக்கு வேலைக்காரன்? ஊழியக்காரன். இயேசுவுக்கு ஊழியக்காரன் இல்லை, இந்த பிள்ளைக்கு நான் ஊழியக்காரன், வேலைக்காரன். ஆமேன்னு சொல்லுவோமா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் ஊழியக்காரன், வேலைக்காரன். பார்க்க கூட்டுக்கிட்டு போட்டு ஐஏஎஸ் அதெல்லாம் இருக்கலாம். பட் ஆக்சுவலாக என்னென்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வேலைக்காரன். அவங்களுடைய பணிகளை எல்லாம் நான் பண்ணுறேன், எனி டைம் பண்ணுறதுக்கு ரெடி. காசு மட்டும் கிடையாது, கொடுக்க முடியாது, நான் வேணால் கொடுப்பேன். ஸோ இந்த அடிப்படையில் பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். இவரை அந்த அடிப்படையில் ஊழியக்காரராக வளர்த்துருக்கோம். அம்மா கேட்டுக்கிட்டீங்களம்மா செல்வி? இந்த அடிப்படையில் உங்கள் மருமகனை வளர்த்துருக்கோம். சிங்கம் மாதிரி இயேசு பேசின போது என்ன பார்த்தாங்கன்னா அதிகாரத்தோடு பேசுகிறாருனாங்க. அவருடைய வசனம் அதிகாரத்தோடு வந்ததால் யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகிட்டையும் பார்த்தீங்கன்னா இயேசுவோட வசனம் பேசுவாங்க. இயேசுவோட வசனம் அதிகாரத்தோடு வரும். ஏன்னா அது அல்டிமேட். அதில் பழக்கப்பட்டவர் நல்ல இயேசுவோட வசனத்தில் நிற்கிறாரு. தம்பி, இன்றைக்கி நீங்கள் திருமணம் மாறுங்க. திருமணம்ங்கிறது உங்களை எந்த காரணம் கொண்டும் லைனை விட்டு டிவியேட் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. மனைவி தான் பெஸ்ட்டு பொக்கிஷம் கொடுத்துட்டார். ஆமாம், இந்த அழகு பாக்கி இதெல்லாம் அது சௌந்தரியம் பணங்கிணம் இதெல்லாமே கடந்து போகிறது. மனைவி பெஸ்ட்டு. இப்போது இந்த பெஸ்ட்டை ஏற்று கொடுத்துருக்க போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன, எப்படி நன்றியாக இருப்பீங்க? அன்பு செலுத்தி. யார் மேலே? மனைவி மேலே. அதுக்கு பேர அதோடு நின்று போயிடுமா? வாங்க, நல்லா அவர் அந்த டீச்சிங்கில் அன்பு செலுத்துறதோட மனைவி மேலே மட்டும் அன்பு. முதலாவது இயேசுவுக்கு கீழ்ப்படிதல், அவர் மேலே அன்பு, கீழ்ப்படிஞ்சு அவர் மேலே அன்பு செலுத்தி மனைவியை கனப்படுத்த. சரி, உங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்துட்டாரு, ரொம்ப நாள் தேடினீங்க, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைன்னா நாங்கள் உக்கி போட்டு வந்து எல்லாம் பண்ணோம், ரைட்? உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு, ரைட்? இல்லை காதல் கல்யாணம்னு இல்லை, நார்மலாக பார்த்தாங்க. அவருக்கு அந்த பிள்ளை மேலே அப்படி ஒரு நல்ல மேலே என்ன பொடி போட்டால் அவ்வளோ ஒரு பிடிச்சிட்டுட்டார். வேறு பிள்ளையெல்லாம் கலராக வந்தது வேண்டான்ட்டார். ஆமாம், அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ரைட், ஓகே தம்பி, இவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையை கொடுத்துட்டாரு. ஆட் ஆனால் நல்ல ஒரு ஊழியக்கார மாமனாரையும் கொடுத்துட்டாரு. என்ன ஐயா கமலா, ஊழியக்கார குடும்பத்தை கொடுத்துட்டாரு. இப்போ சொல்லுங்கய்யா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். வாட் இஸ் த கைமாறி என்ன பண்ணுவீங்க? இயேசுக்கு வேலை செய்வேன். ஆமேன்னு சொல்லுவோமா? இயேசுவுக்கு வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இயேசுவுக்கு தொடர்ந்து வேலை பண்ணணும் மகளே, அதுதான் கேரண்டி. இயேசுவுக்கு தொடர்ந்து வேலை பார்க்கணும். அதாவது நிறைய பேர் நான் பார்க்குறேன், எனக்கு இந்த அது கொடுத்துட்டா நான் இயேசுவோட இருப்பேன். ஒருத்தர் வந்தார், எனக்கு இந்த பொண்ணுக்கு மட்டும் குழந்தையே இல்லை, இந்த பொண்ணுக்கு குழந்தை கொடுத்துட்டா நான் இயேசுக்கு வந்துருந்தாரு. அந்த பிள்ளை மேலே கை வச்சு, இயேசுவன் நாமத்தில் உனக்கு குழந்தை உண்டாவதுண்ணா தப்புன்னு ஒரு குழந்தைய பெற்றுட்டான். இப்போ வராரு, வீட்டுக்கு வராரு, ஐயா எனக்கு மடிப்பாக்கத்தில் ஒரு லேண்டில் இஷ்யூ இருக்குது, ஆஃபீஸுக்கு வராரு. அதை பார்த்து ஓடு அப்படின்னா தான் கதவு ஓடு அப்படின்னா அந்த பிள்ளை 2வது பிள்ளையும் பெற்றுட்டா. அந்த பிள்ளையும் காணும், இந்த ஆளையும் காணும். ஆனால் அந்த கணவர் வந்து இயேசுவோட இருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார். அவங்க மாமனார் தான். ஸோ
இது அதாவது இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருக்கணும். நன்றியோடு இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? இயேசுவுக்கு வேலை செய்யாமல் இருக்க மாட்டான், அவன் புறப்பட்டு போகாமல் இருக்க மாட்டான், மற்றவங்களை நேசிக்காமல் இருக்க மாட்டான், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்க மாட்டான், தான் பணத்தை தானே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான், கொடுப்பான், எடுத்து கொடுப்பான், மற்றவங்களுக்கு கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்வான். இதான்யா அதாவது ஒரு இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படினார். அவர் அழகாக ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, உன்னை நேசிக்கிறத போல பிறனை நேசிக்கணும். மற்றவங்களை சொந்த ஜாதி சொந்த ஜனம் நோ, யூஸ்லெஸ். அடுத்த ஆளுக்கு நம்மளால் உதவி செய்யவே முடியாத ஆளுக்கு போய் உதவி செய்யணும், காலை தொட்டு கொடுத்து வேலை செய்யணும், இதெல்லாம் செய்யணும். எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் ரூலு. காலை தொட்டு ஜெபம் பண்ண நான் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு கிடையாது. பண்ணணும். காலை ஆஸ்பத்திரியும் தொடுவோம், காலெல்லாம் தொட்டு ஜெபம் பண்ணுவோம், பாதத்தை தொட்டு ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், சங்கோச்சப்பட மாட்டோம். அது செய்யணும். அது செஞ்சால் ஏசப்பா மகிமைப்படுவார். ஏன்னா மிகவும் சிறியவனாகிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மத்தேயு 25:34 அவர் சொல்கிறார். இயேசு யாருன்னா ஏழைகள், அவங்களுக்கு உதவி செய்யணும். இயேசு ப்ளீஸ் ஆறாரு. இதை செய்வீங்களா? தொடர்ந்து இதை செய்வீங்களா? தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை அறிவிப்பீங்களா? மகளே, நீங்கள் ஒத்துப்பீங்களா? இந்த வீடியோ ரெக்கார்டட் லைவில் போகுது, உங்களுக்கு எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். அவள் சிரிக்கிறாப்புல, ஆகா நான் மாட்டிக்கிட்டேனே அப்படியே மகளே, நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு. நீ மாட்டிக்கிட்டல பிள்ளை, நீங்கள் நல்ல பிள்ளை, நீங்கள் நல்ல பிள்ளை. எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் 34 வருஷம்னா 16 வருஷம் இயேசுவோட கூட இருக்கிறேன். எப்போ அவர் அப்போ பண்ணினதை ஞாபகம் வச்சுருப்பேன், விட்டவே மாட்டேன். டெய்லி நன்றி சொல்வேன். எத்தனையோ தடவை உயிரை காப்பாற்றிருக்கிறார், எத்தனையோ தடவை உயிரை காப்பாற்றிருக்கேன். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ், பெரிய பெரிய எதிரிகள் கொன்னே போட்டேன் நாங்கள். ஏசப்பா பாதுகாத்திருக்காரு. அதனால் அவருக்கு மட்டும்தான் நன்றியோடு இருப்பேன், அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். உலகத்தில் வேறு எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் உயிருக்கெல்லாம் பயப்படுற வழக்கம்லாம் கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு பயப்படுறதுன்னா பயத்தினால கிடையாது, அவருக்கு மட்டும் 100% கீழ்ப்படிவேன், இயேசுவுக்கு. அது யார் எதிர்த்து வந்தாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே நன்றி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், இயேசு மேலே எனக்கு நன்றி, அவர் எனக்கு செஞ்ச காரியங்களுக்கு நான் நன்றி. நான் எப்போவுமே அழிஞ்சு போயிருக்க வேண்டியது, என்னை காப்பாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு கடைசி வரைக்கும் நன்றியாக இருப்பேன். எல்லா விதத்தையும், நேரம், என்னுடைய பணம், என்னுடைய எல்லா விதத்தையும் நான் அவருக்காக உபயோகிப்பேன். அதில் லிமிட்டே கிடையாது. ஏன்னா அவருக்கு நன்றியாக இருக்கிறேன். இந்த நன்றியோடு இருந்தோன்னா தம்பி, மேலே கீழெல்லாம் இருக்கக்கூடாது. நோ நோ நோ, ஸ்டேபிளாக இருக்கணும், மேலே போகணும். அப்படியே பண்ணோம்னா வெற்றி. நீங்கள் பரலோகத்தில் பெரிய காரியத்தை சுதந்திரிப்பீங்க. பூமியில் உங்களை பிதான இயேசு தான் வல்லமையாக உங்களை மகிமைப்படுத்துவார். அநேகருக்கு மேலே உங்கள் தலையை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் 2 பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட செய்தி முடிஞ்சுது.